சுட்டு பிடிக்கப்பட்ட 3 வடமாநில கொள்ளையர்களில் ஆசிப் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, கடந்த வெள்ளிக்கிழமை அன்று கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் வீட்டுவசதி வாரியத்தின் அடுக்குமாடி குடியிருப்பில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் கொள்ளை சம்பவம் நடந்தது. இது தொடர்பாக தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டார்கள். அப்பொழுது இந்த கொள்ளை சம்பவத்தில் வடமாநில கொள்ளையர்கள் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்த நிலையில் அவர்கள் குனியம்புத்தூர் பகுதியில் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது. குனியம்புத்தூர் குளத்துப்பாளையம் பகுதியில் பதுங்கியிருந்த அந்த 3 வடமாநில கொள்ளையர்களை நேற்றைய தினம் காவல்துறையினர் பிடிக்க முயன்றார்கள். அப்பொழுது பார்த்திபன் என்ற காவலரை அவர்கள் தாக்கிவிட்டு தப்ப முயன்றதால் அவர்கள் 3 காலில் சுடப்பட்டு பிடிக்கப்பட்டார்கள். இதனையடுத்து அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையின் பொழுது அவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த இர்ஃபான், ஆசிப், கல்லு என்பது தெரிய வந்திருந்தது. 3 பேருக்கும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் ஆசிப் என்பவருக்கு வலது காலில் துப்பாக்கியால் சுடப்பட்டிருந்த நிலையில் அதிலிருந்து தொடர்ச்சியாக ரத்தம் வெளியேறி கொண்டிருந்த நிலையில் அதிகப்படியான ரத்தப்போக்கு காரணமாக தற்பொழுது அவர் உயிரிழந்திருக்கிறார். காலை 11:30 மணி அளவில் அவர் உயிரிழந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து உடனடியாக இது தொடர்பாக உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நீதிபதிக்கும் தற்பொழுது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சம்பவம் குறித்து நேரடியாக தற்பொழுது போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அரசு மருத்துவமனை வளாகத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உடலை நேரடியாக ஆய்வு செய்து அறிக்கை அளிப்பதற்காக நீதிபதி வர இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது மற்ற 2 நபர்களுக்கும் தொடர்ச்சியாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அந்த ஆசிப் என்பவர் மட்டும் தற்பொழுது உயிரிழந்திருக்கிறார். தொடர்ச்சியாக காவல்துறையினர் இது தொடர்பான விரிவான விசாரணையில் ஈடுபட்டிருக்கின்றனர். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி குருசாமி.